எம்எஸ்ஆர் யூடியூப் சேனல் பண்ணால் வந்தாலும் அப்படி நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஒரு கொரியர் ஒன்று அனுப்பிச்சிருக்க அப்படி சர்வீஸ் பண்ணுறதுக்கு அதை பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டாங்க நண்பர், நிறைய பேர் வீடியோ பார்த்துங்க, முடிஞ்ச வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து கஸ்டமர் கொடுத்துருக்கு போர்டு பார்த்திங்கன்னா கஸ்டமர் கொடுத்துருக்குறது பார்த்திங்கன்னா குமார் போர்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மிங் வருது அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அம்மிங்ஸு வருதுன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்த்துடலாம். நிறைய பேர் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம், என்ன ஃபால்ட்டுன்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமர் வந்து சர்வீஸ் பண்ண கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கரகராஜ் இறைச்சல் நாய்ஸஸ்ன்னு ஒரு சிடீர் நாய்ஸு அது மாதிரி வந்துட்டு இருந்தது. அப்புறம் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த எஸ்எம்டி தான் பார்த்துங்க, இந்த எஸ்எம்டி ஃபுல்லாக கழட்டி சர்வீஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த எஸ்எம்டி வந்து நம்மக்கிட்ட ஸ்டிப்பு கிடைக்கிறதில்ல. இந்த குமார் போர்டு பொறுத்த வரைக்கும் ஸ்டிப்பு நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை. மகாராஜா போர்ட்டுக்கு ஏன்னா ஒவ்வொரு கம்பெனி போர்ட்டும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டிப்பு இருக்கிறதுனால அது ஸ்டிப்பு கிடைக்கிறதில்ல. அதனால் நம்ம என்ன பண்ணால் ஸ்டிப்பு கழட்டி சர்வீஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸ்டிப்பு கழட்டி ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணிட்டேன். ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆடியோவும் செக் பண்ணிவிட்டேன். ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது, ரெடி பண்ணிட்டேன். ஆடியோவும் ஓகே ஆகிடுச்சு. இது வந்து கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி எதுனா ஆடியோ சர்வீஸ் பண்ணணும், போர்டு சர்வீஸ் பண்ணணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து கஸ்டமர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன்னா ஒரு சர்வீஸ் பண்ணுறது லைவ் வீடியோ போடுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. லைவ் வீடியோ போட முடியாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் போயிட்டுருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு டைமிங் ஆகும். அப்போ வந்து அதெல்லாம் ஷூட் பண்ணி போனால் வச்சு பார்த்தீங்கன்னா இடையில நிறைய கட் பண்ணுற மாதிரியெல்லாம் வரும். அதனால் நான் ஷூட் பண்ணுறதில்ல. வேறு ஏதாவது ஒர்க்குன்னா கண்டிப்பாக காட்டுறேன். ஏன்னா அந்த ஸ்டிப்பு ஒர்க்குன்னா இப்போ இதுதான் ஒர்க்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 5200 செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த BD 139 140 செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் அவுட்புட் என்ன வருது எல்லாமே பார்த்துட்டு கடைசியில் தான் வந்து இந்த இடத்துக்கு போக முடியும். டைரெக்டாக அந்த இடத்துக்கு போக முடியாது. ஓகேங்களா? இந்த ஸ்டிப்பில் ஃபால்ட் ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் அவுட் வரும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 3 வோல்ட் 5 வோல்ட் அது மாதிரி வரும். இல்லை 30 வோல்ட் கூட அது மாதிரி வரும், ப்ளஸில் வரும். அதாவது எதுவுமே போல் வோல்டேஜ் ப்ளஸில் வருது அப்படின்ற போது பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஸ்டிப்புக்கு போயிடணும். ப்ளஸ்ஸு போனால் இந்த BD 139 போனாலும் ப்ளஸ் வோல்ட் அவுட் வரும், ஸ்டிப்பு போனாலே அவுட் வரும். இதை வச்சு கண்டுபிடிச்சணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த BD 140 போனாலும் ஸ்பீக்கர் அவுட்டில் வந்து ப்ளஸ் வோல்ட் வரும். இந்த 5200 இது வந்து ப்ளஸ், இந்த BD 139 ப்ளஸ்ஸு, இந்த 140 ஸ்டிப்பு, இந்த 4 விஷயத்தில் எது ஃபால்ட் ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசியில் ப்ளஸ் வந்து ப்ளஸ் வோல்ட் வந்து அவுட்புட்டாக வரும். அப்போ மைனஸ் வோல்ட் வரது என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த BD 140, இந்த 5200, இந்த 5200, இந்த BD 140 இது ரெண்டில் ஏதாவது ஸ்டார்ட் ஆனால் உங்களுக்கு வந்து மைனஸ் வோல்ட் அவுட் வரும். பெரும்பாலும் டிரான்சிஸ்டர் போர்டு எந்த போர்டு ஆகட்டும் மைனஸ் தான் ஃபஸ்ட்டு போகும். 90% மைனஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி அந்த 10% தான் இந்த ப்ளஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ளஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிறது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அந்த 10% தான் பெரிய பிரச்சனை. அந்த 90% வரைக்கும் இந்த மைனஸில் இருக்கிற 5200 இல்லை 140 இது தான் ஃபால்ட் ஆகும். சிலது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ப்ளஸ் வோல்ட்டுக்கு போகும். ப்ளஸ் வோல்ட்டுக்கு போனாவே ஒன்று BD 139 5200 இந்த ப்ளஸுக்கு வர்றது அந்த சைடு தான் பார்க்கணும். இப்போ வந்து ஆடியோ போர்டு வந்து சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் கொடுக்கணும். லைன் கொடுத்துட்டு லைன் செக் பண்ணும்போது சீரிஸ் கொடுத்தா செக் பண்ணணும். சீரிஸில் கொடுக்குறது சரி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, ஆனால் சீரிஸ் இல்லாமல் எப்படி லைன் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் போடுறேன் உங்களுக்கு வீடியோ. ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஆடியோ அவுட்புட் டைரெக்டாக கொடுக்கூடாது. சீரிஸ் கொடுத்தா இங்கே ஷார்ட்டான சீரிஸ் லைட் எரியும். அப்போ சீரிஸ் லைட் எரிஞ்சால் இது ஷார்ட் ஆகிருக்கிறது தான். அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் எடுத்துக்கின்னு கிரவுண்டு ப்ளஸ் ஸ்பீக்கர் அவுட்டு இந்த இடத்துல இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடத்துல ஸ்பீக்கர் அவுட் வரும். அது இந்த இடத்துல ஸ்பீக்கர் அவுட்டு. இந்த ஸ்பீக்கர் அவுட்டில் வந்து மல்டிமீட்டர் செக் பண்ணால் உங்களுக்கு வந்து எத்தனை வோல்ட் டிசி அவுட் ஆகுது, ப்ளஸ் வருதா மைனஸ் வருதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணணும். மொத்தம் நம்ம எடுக்கணும் இதுதான் போயிருக்கணும்லாம் சொல்லக்கூடாது. ப்ளஸ் வருதா ப்ளஸ் சைடு செக் பண்ணணும், மைனஸ் வருதா மைனஸ் சைடு செக் பண்ணணும். அதை செக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக போகும். அதனால் நான் வீடியோ பெரும்பாலும் போகிறதெல்லாம் முடிச்சுட்டு தான் வீடியோ போடுறேன். இப்போ போர்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதை கஸ்டமருக்கு தெளிவாக சொன்னாங்க. அதெல்லாம் சொன்னேன்.
இது வந்து போர்டு சர்வீஸ் ஆகிடுச்சு, கஸ்டமர் கொடுத்துடலாம். உங்களுக்கு இது மாதிரி போர்டு எதனா சர்வீஸ் பண்ண கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கம்பெனியில் எந்த போர்டு கம்பெனிலும் செய்கிறோம். நம்மகிட்டே போர்டு இருக்குது, எஸ்டிகே மாடல் இருக்குது, டிரான்சிஸ்டர் மாடல் இருக்கும். நம்ம சேல்ஸும் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MICRT யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம்.